ஷா என்று சொல்லப்படுகிற மன்னரினுடைய ஆட்சியில 1975 வரை ஈரான் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் கைப்பாவை ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த காலகட்டத்தில் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் தலைமையில, இப்ப இறந்தார அவருக்கு முன்னோடி, அவர் தலைமையில ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்தது. அந்த புரட்சியில இஸ்லாமிய சக்திகள் மட்டுமல்லாமல், ஆயத்துல்லா கொமேனி தலைமையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சக்திகள் மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்டுகள் மற்ற ஜனநாயகவாதிகள் அனைவரும் போராடினார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றது ஷாவை வீழ்த்தியதற்கு பின்பாக ஆட்சியை கைப்பற்றியது யார் என்று சொன்னால் ஆயத்துல்லா கொமேனி தலைமையில இருக்கக்கூடிய மத அடிப்படையிலான அந்த கட்டமைப்பு தான் ஈரானை ஆட்சியை கைப்பற்றியது. ஆட்சியை கைப்பற்றிய பொழுதே அமெரிக்காவின் கைப்பாவையாக அல்லது அமெரிக்காவின் துணையோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த ஷாவை விரட்டி அடித்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் ஷா அவருடைய வாரிசுகள் அமெரிக்கால தான் தஞ்சம் புகுந்திருக்கிறார். ஷாவை எதிர்த்து நடந்த போராட்டத்துல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் மீண்டும் ஈரானுக்கு வந்த பிறகு அமெரிக்கன் எம்பசி மீது, அமெரிக்க குடியுரிமை அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் அமெரிக்கர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள். அந்த அளவிற்கு அமெரிக்கா மீதான எதிர்ப்புணர்வு அங்க ஈரான்ல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் தலைமையிலே செயல்பட்ட அமைப்புகளால் இருந்தது.